வாங்க மேக்ஸ் மற்றும் நிலவொளி பந்தயம் கதையில இன்னும் முக்கியமா இருக்குன்னு சட்டுன்னு பாத்திரலாம். இது மேக்ஸ்னு ஒரு 8 வயசு பையனோட கதை. அவனுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ராத்திரி லூனா, அது ஒரு பழபழக்கிற வெள்ளி நரி, திடீர்னு நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு சீக்ரெட் ரேஸுக்கு கூட்டிட்டு போகுது. மேக்ஸுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. சரி, முதல்ல பார்க்க வேண்டியது அந்த ரேஸோட மேஜிக்கல் பயணம்தான். லூனா மேல ஏறி வானத்துல பறக்கிறது, ஜொலிக்கிற நட்சத்திரங்கள், லைட் போட்ட மாதிரி பாலங்கள். அப்பா, மேக்ஸுக்கு இது செம்ம த்ரில்லிங்கான அனுபவம். அந்த காத்தோட வேகம், படபடக்கிற இதயம், இதெல்லாம் அவனுக்கு ஒரு புது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. ரெண்டாவதா, இது ரொம்ப முக்கியம், மேக்ஸோட நல்ல மனசும் உண்மையான வெற்றினா என்னங்கிறது தான். பாருங்க, ரேஸ்ல ஜெயிக்கிறத விட முக்கியமா ஒன்னு இருக்குன்னு மேக்ஸ் செஞ்சு காட்டுறான். இன்னொருத்தர் ரேஸ்ல தடுமாறும்போது இவன் யோசிக்காம போய் ஹெல்ப் பண்றான். இதுல இருந்து என்ன புரியுது? உண்மையான வெற்றிங்கிறது கப்பு ஜெயிக்கிறதுல இல்ல, மத்தவங்களுக்கு உதவுறதுல தான் இருக்கு. அதனாலதான் மேக்ஸும் லூனாவும் அவங்க ஸ்பீடுக்காக மட்டும் இல்லாம இந்த நல்ல மனசுக்காகவும் டீம் ஒர்க்காகவும் கொண்டாடப்படுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான வெற்றிங்கிறது மத்தவங்களுக்கு நாம உதவுறதுலயும் டீமா சேர்ந்து வேலை செய்யறதுலயும் தான் இருக்குன்னு இந்த கதை நமக்கு சொல்லுது.